ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை ஹாலிடேக்கு சென்னை வந்தப்போ நாங்கள் டக்குன்னு விசிட் பண்ண ஒரு கோயில் இந்த புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோயில். வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற வழியில் இருக்குது. புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலே உடனே ஆஞ்சநேயர் கோயில் வந்துடும். ஆஞ்சநேயரை பார்க்க நம்ம படியில் ஏறி போகலாம். 100லேருந்து 120 படி இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். படி ஏறுறதுக்கு முன்னாடி விநாயகருக்குன்னு ஒரு சின்ன கோயில் இருக்குது. நீங்கள் அதை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நவகிரகத்துக்கு சன்னதியும் இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்துட்டு படியில் ஏறி வீர ஆஞ்சநேயரை பார்க்க போகலாம். அப்படி இல்லைன்னா சைடில் கார் ஆட்டோ போகிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கும். அது வழியாகவும் நீங்கள் மலையில் உள்ள ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணலாம். சனிக்கிழமை இந்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். படியேறும்போது 2 பக்கமும் மலை, மரம், செடி, கொடியெல்லாம் அழகாக இருந்தது. அதை வேடிக்கை பார்த்துட்டு மலை ஏறியாச்சு. சின்ன குழந்தைகளானாலும் சரி, வயசானவங்களானாலும் சரி இந்த படி ஏறிடலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இந்த ஆஞ்சநேயருக்கு வேண்டிக்கிட்டு மட்டை தேங்காய் கட்டிக்கிறாங்க. மட்டை தேங்காய் கட்டுறதுனால நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு நம்புகிறாங்க. மட்டை தேங்காய் இங்கே கோயிலுக்கு கீழே உள்ள கடையிலேயே விற்கிறாங்க. அதோட ஒரு காவி நிற துணியும் தராங்க. நம்ம மட்டை தேங்காவை இங்கே வேண்டிக்கிட்டு கட்டலாம். அதோட ஆஞ்சநேயருக்கு வாலில் மணி இருக்கிறதுனால இங்கே மணியும் கட்டிக்கிட்டு வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோவில் கோயிலோட ஸ்தல புராணமும் கோயில் எப்போ திறக்கும் ஓப்பனிங் டைமும் இதில் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து விசிட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சாயங்காலமாக போனோம். ரொம்ப வெயில் தெரியலை. மேலேருந்து பார்த்தப்போ சூப்பர் வியூவாக இருந்தது. பகலில் போனால் கடலே தெரியுமா. நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு பகலில் போயிட்டு வரணும். நாங்கள் போன அன்றைக்கி சனிக்கிழமை ப்ளஸ் மூலா நட்சத்திரம். மூலா நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி எங்களுக்கு தரிசனம் கிடச்சிது. என் பசங்களுக்கும் தாத்தா பாட்டியோட ஒரு பிளேஸ் விசிட் பண்ண திருப்தியும் இருந்தது. கீழே நிறைய கடைகள் இருக்குது. அர்ச்சனைக்கு துளசி மாலை எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பினா எதிர்த்தா மாதிரியே ராமர், லக்ஷ்மணர், சீதை இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதியில் இன்றைக்கி ராமர், சீதைக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இங்கே பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு துளசி, தீர்த்தம், குங்குமம் பிரசாதம் வாங்கும்போது சங்குலேருந்து தீர்த்தத்தை எடுத்து முதல்ல நம்ம ஃபேஸில் தெளிக்கிறாங்க, முகத்தில். அதுக்கப்புறமா கையில் தீர்த்தம் தராங்க. அதை நம்ம குடிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம நெத்தியில் செந்தூரத்தால் அழகாக பொட்டு வைக்கிறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பக்கத்தில் தோசை, அதிரசம் இது எல்லாமே பிரசாதமாக விற்கிறாங்க. நம்ம பைசா பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இங்கே அரச மரமும் இருக்குது. அதுலேயும் அந்த மட்டை தேங்காவை கட்டுறாங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் கால் வச்ச ஒரு பாதம் இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த சுற்றியும் ஒரு மண்டபம் மாரி கட்டியிருக்காங்க. அதுலேயும் எல்லோரும் வேண்டிக்கிட்டு மட்டை தேங்காய் கட்டுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே தரிசனம் பண்ணிவிட்டு கீழே படி வழியாக திரும்பவும் நாங்கள் ஏறின இடத்துக்கே வந்தாச்சு.